ஸ்டோரி நேரும் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். ஸ்பிளெண்டட் மேட்சோட அடுத்த எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். ஜின்ஷா கிட்ட கூலா சொல்லிட்டு இருக்கா, அக்கா இன்னொரு விஷயம் சொல்லணும். மூஷிடி இருக்கார்ல, எனக்கு அவர் பிடிச்சிருக்கு. கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்லி மாமாட்ட சொல்லுங்கன்னு சொல்ல ஜின்ஷா ஹாப்பி ஆயிடுறா. அப்படியா, நிஜமாவா? மூஷிடியை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு வந்துட்டியா அப்படின்னு கேட்க, ஆமா அந்த பையன் நல்ல பையன் மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு கூலா சொல்லிட்டு இருக்கா. ரெண்டு பேரும் ஷாப் ஓபனிங்காக போயிட்டு இருக்காங்க. போய் நிக்கும் போதே அதுக்குள்ள பிரச்சனை வந்துருச்சு. வேலைக்கார பொண்ணு ஓடி வந்து கடையை திறக்க விட கூடாதுன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்றாங்க. நிறைய போலீஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்க, என்ன பிரச்சனைன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்ஷா உள்ளேயே உட்காந்துட்டு கூலாவை மட்டும் வெளியே அனுப்புறா. கூலா போறா, இந்த கடையோட ஓனர் நான் தான், என் பேர்ல தான் ஆரம்பிக்குது, என்னங்க பிரச்சனைன்னு கேட்க, ஒருத்தன் காணாம போயிட்டான், ஒரு சரியான பொறுக்கி, அந்த பையன் உங்க கடைக்குள்ள ஒளிஞ்சிருக்கானு நாங்க செக் பண்ணணும், சோ எங்களை முதல்ல உள்ள விடுங்கன்னு சொல்ல கடையை இன்னும் நாங்க ஸ்டார்ட் பண்ணவே இல்ல. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது பொண்ணுங்களுக்கான இடம், இங்க ஒரு ஆம்பளை இருக்கானான்னு செக் பண்ண சொல்றீங்க, கடை பேரை கெடுக்க பாக்குறீங்களா? அதெல்லாம் யாரும் கிடையாது, என் வேலைக்காரங்க தான் சொல்றாங்கல்ல அப்படின்னு கேட்க, முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு விடாப்படியா அந்த ஆள் நின்னுட்டே இருக்கான். ஜின்ஷா பாக்குறா, கூலாவை ரகசியமா கூப்பிட்டு காசை வச்சு பேசி முடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதே மாதிரி கூலாவும் உள்ள கூட்டு போயிட்டு அந்த அதிகாரி ஒருத்தர் இருந்தான்ல, அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட காசு எடுத்து கொடுக்க அந்த ஆள் பாக்குறான். சரி ஓகே, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்க, இவ்வளவு மரியாதை கொடுக்குறீங்க, இதுக்கும் மேலயும் பிரச்சனை பண்ணா நான் ஆம்பளையா இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாம ஆயிடும், பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க. ஆனா உங்களோட ஆளு யாரோ ஒரு பெரிய ஆள் கிட்ட வம்பு வச்சிட்டு இருக்காங்க போல, அதனாலதான் இவ்வளவு பிரச்சனையும், அவங்க கிட்ட பார்த்து நடந்துக்க சொல்லுங்க, இதுக்கும் மேல நாங்க இன்னைக்கு பிரச்சனை பண்ண போறது இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். ஜின்ஷா மறுபடியும் சென்னை பாக்குறதுக்கு வந்துடுறா. இன்னைக்கு பிரச்சனை நடந்ததா கடையில அப்படின்னு சென்னு கேக்குறான். ஆமா, இந்த வாங்கோட பொண்டாட்டி தான் அந்த பிரச்சனையை பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனா அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. சென்னு பாக்குறான், எப்படி நான் கவலைப்படாம இருக்க முடியும், என் ஒய்ஃப்க்கு ஒரு பிரச்சனைனா கண்டுக்காம எப்படி இருக்க முடியும்னு கேட்க, எல்லா சின்ன சின்ன பிரச்சனைக்கும் உங்களை தேடி நான் வந்துட்டு உங்க நேமை யூஸ் பண்ணனா, அப்போ நான் இத்தனை வருஷமா பிசினஸ்ல இருக்கேன்ல, அதுக்கு ஒரு மரியாதையே இல்லாம போயிடும், உங்க பேரும் வெளியே கெட்டு போகும், கண்டிப்பா அதெல்லாம் விட மாட்டேன் அப்படின்னு ஜின்ஷா சொல்லிட்டு இருக்கா. சென்னு பாக்குறான், நீ ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க வேலைக்காரர் ரெண்டு பேரும் திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. சென்னுட்ட பாய் சொல்லிட்டு ஜின்ஷா அங்க இருந்து கிளம்பி போறா. சென்னு பாக்குறான், எவ்வளவு தூரம் பிரச்சனை குடுக்கறான் பார், வாங்க இத நான் சும்மா விட மாட்டேன், எப்படி டீல் பண்ணுமோ அந்த வகையில நான் டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம சென்னு ஒரு மாதிரி முடிவு பண்ணிட்டு இருக்கான். சென்னு நேரா கிளம்பி அவங்க டீச்சர் கிட்ட வந்துட்டு, இந்த மாதிரி ஜின்ஷா ஒரு புது ஷாப் ஆரம்பிக்க போயிருக்கா, அத ஒருத்தங்களோட ஒய்ஃப் நல்லா ஃப்ரேம் பண்ணி கடைக்கு கெட்ட பேரை முதல் நாளே வாங்கி கொடுத்திருக்காங்க டீச்சர், அத நான் யாரா இருந்தாலும் சும்மா விட மாட்டேன், என்னென்ன தப்பு பண்ணாங்கன்னோ அதுக்கு தக்க பலன் கிடைச்சே தீரும்னு சொல்ல டீச்சர் பாக்குறாரு, யாரப்பா சொல்றேன்னு. வாங்க ஒன்னும் தெரியாத மாதிரி எதுக்கடா என்ன பாக்குற, நான்லாம் எதுவும் பண்ணல, எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்ல, தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கிடைக்கும்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி சென்னு வெளியே போயிடுறான். இவனுக்கு என்ன பிரச்சனையோ தெரியலன்னு சொல்லிட்டு வாங்க எதுவும் நடக்காத மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஜின்ஷா கிட்ட அவங்க மாமியார் சென்னோட அம்மா திட்டிட்டு இருக்காங்க, என்னம்மா கடைக்கு புது பிரச்சனையா, இதெல்லாம் என் பையன் பேர்ல வந்து விழாதா, என்னமா பண்ற, இந்த கடையெல்லாம் நீ நடத்தவே வேண்டாம் விட்டுரு அப்படின்னு சொல்ல சென்னு உள்ள வந்துடுறான். எப்படிமா ஒரு கதையை தப்பா புரிஞ்சுக்க முடியுது, என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரே காரணத்தினாலதான் ஜின்ஷாக்கு இந்த கடைக்கு இத்தனை பிரச்சனை கொடுக்குறாங்க, நான் தானே ஜின்ஷாட்ட மன்னிப்பு கேட்கணும், ஜின்ஷாவை கடையை நடத்த வேணான்னு சொல்றீங்கன்னு சென்னு வந்து சொல்லிட்டு இருக்கான். அவங்க அம்மா பாக்குறாங்க, இல்லடா வருத்தமா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வருத்தமா தான் இருக்கு, ஆனா என்னால ஒரு சின்ன சின்ன கிடைக்கிற சான்ஸையும் என் பொண்டாட்டிய புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க, இத பாத்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்ஷாவை அங்க இருந்து கூட்டு போயிட்டு இருக்கான். ஜின்ஷா சிரிச்சுட்டே இருக்கா. ஏன் சிரிக்கிற அப்படின்னு நம்ம சென்னு கேட்க, இல்ல நீங்க ரொம்ப நல்லா காப்பாத்துறீங்களா, அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்லிட்டு ஜின்ஷா சொல்லிட்டு இருக்கா. அப்ப சென்னோட வேலைக்கார பையன் உள்ள வரான். நீங்க விசாரிக்க சொன்னதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு அவன் சொல்ல ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஜின்ஷாவோட அசிஸ்டன்ட் பொண்ணு இருக்கால, அவ உள்ள வந்துடுறா. வாங்கோட ஒய்ஃப் தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அவ கதைய சொல்ல ஆரம்பிக்கிறா. இந்த வாங் லேடி இருக்கால, அவளும் சாதாரணப்பட்ட ஆள் கிடையாது தெரியுமா அப்படின்னு சொல்ல ஜின்ஷா சொல்ல ஆரம்பிக்கிறா. அவள்கிட்ட நிறைய காசு இருக்கு, நான் அப்பவே யோசிச்சேன், ஒரு அரசு அதிகாரியோட ஒரு ஒய்ஃப் வேற எந்த பிசினஸும் பண்ணல, எப்படி இவ்வளவு காசு வருதுன்னு. எனக்கு தெரிஞ்ச அந்த அம்மா, இந்த போலீஸ்காரன் ஒருத்தன் நம்மள இன்னைக்கு வந்து மிரட்டினான்ல, அவன்கிட்ட காசுக்கு பயங்கர பஞ்சம் இருக்கு, அவங்க கிட்ட இந்த அம்மாக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குன்னா அது கண்டிப்பா பணம் கனெக்ஷனா தான் இருக்கும், அந்த லேடி பணம் விஷயமா ஏதாவது டீல் பண்றாளா அப்படின்னு நம்ம ஜின்ஷா கேக்குறா. வேலைக்கார பொண்ணு பாத்துட்டு, கரெக்டா சொன்னீங்க, நான் விசாரிச்ச வரையில அந்த லேடி பயங்கரமா வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறா, அதுவும் அரசு சொல்றதை விட பயங்கரமான அதிக அளவு வட்டி, மீட்டர் வட்டி, ராக்கெட் வட்டி மாதிரி அந்த வட்டி எல்லாம் விட்டு சம்பாதிக்கிறதாலதான் அவகிட்ட நிறைய காசு இருக்கு, அதுவும் அரசு வேலையில இருக்கிறவங்களோட குடும்பத்துல யாருமே வட்டிக்கு விடவே கூடாதுன்னு ஒரு ரூல் வேற இருக்கு, அதையும் அவங்க மீறி இருக்காங்கன்னு வேலைக்கார பொண்ணு சொல்ல பக்கத்துல சென்னோட அசிஸ்டன்ட் பாக்குறான். அதுதான் நானும் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு அப்பாவியா சொல்லிட்டு இருக்கான். இவனை வாயவே ஓபன் பண்ணவே விடல.
இங்க பார்த்தா ஜின்ஷா, இதுக்கு மேல இந்த பிரச்சனையில நீங்க தலையிடாதீங்க, இந்த பிரச்சனைய நான் பாத்துக்கிறேன், லேடிஸ் விஷயத்துல லேடிஸ் தான் டீல் பண்ணணும் அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்றா. சென்னு கூட அசிஸ்டன்ட் பையன் வந்து, என்னோட ஆளுங்களோட இந்த வேலைக்கார பொண்ணோட ஆளுங்க கில்லாடியா இருப்பாங்க போல, எல்லா விஷயத்தையும் எனக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு சொல்ல, உன் ஆளுங்களுக்கு நீ குடுக்கற காசு வேஸ்ட் போல, உனக்கு தான் நான் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சென்னு சொல்லிட்டு இருக்கான். சென்னோட மேனேஜர் அங்க வராரு. இப்பதான்ப்பா கேள்விப்பட்டேன், எக்கச்சக்கமா 1,00,000க்கும் மேல பீஸ் போயிருக்க வேண்டியது ட்ரெஸ்ஸா ராணுவ வீரர்களுக்கு குளிர்ல போட்டுக்கிறதுக்கு. ஆனா அதுல பெரிய முறைகேடு நடந்து அந்த ட்ரெஸ் எல்லாம் எப்படி தெரியுமா போயிருக்கான், மட்டமான துணியில அழுக்கு படிஞ்சு போட்டுக்கவே முடியாத மாதிரி போயிருக்கான். இந்த விஷயம் பெருசானா கண்டிப்பா பெரிய பிரச்சனை ஆகும் போலன்னு சொல்ல சென்னு பாக்குறான். இந்த விஷயத்த ஜின்ஷாக்கு நம்ம சைட்ல இருந்து வராத மாதிரி தெரியப்படுத்தணும், புரியுதான்னு சொல்ல, ஏன் அப்படி வராத மாதிரி தெரியப்படுத்தணும், நம்மளே போய் சொன்னா என்ன ஆகும் அப்படின்னு அடுத்தடுத்து அசிஸ்டன்ட் கேள்வி கேக்குறான். அதனால தாண்டா நீ முன்னுக்கு பின் முன்னேறாமலே இருக்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து மேனேஜர் தெரியாம சொல்லு போ அப்படின்னு கிளம்பி போயிடுறாரு. இங்க பார்த்தா அந்த லேடி இருக்கால, வாங்கோட ஒய்ஃப், வேலைக்கார பொண்ணுட்ட பேசிட்டு இருக்கா. செம்ம காசு வந்திருக்கு, புதுசா நிறைய பேர் நம்ம கிட்ட கடன் வாங்கியிருக்காங்கன்னு வேலைக்கார பொண்ணு சொல்ல, என்ன ஆச்சோ தெரியல, 12,000 காசு திடீர்னு கடன் வாங்கியிருக்காங்க, எல்லாம் நமக்கு நல்லதுக்கு தான், இதுல இருந்து நமக்கு மாசம் மாசம் பல்லாயிரக்கணக்குல காசு கிடைக்க போகுதுன்னு பேசிட்டு இருக்கா. அப்போ வாங்கோட ஒய்ஃப்க்கு ஒரு லெட்டர் ஒண்ணு வருது, ஜின்ஷா வெளிய மீட் பண்ணணும்னு கூப்பிட்டு அப்படின்னு. இவ்வளவு தைரியம் தான், என்ன மீட் பண்ணணும்னு கூப்பிட்டுருப்பான்னு வாங்கோட ஒய்ஃப் கிளம்பி போறா. ஜின்ஷா அங்க பாக்குறா, என் கடையில கொஞ்சம் ஸ்டாஃப் எல்லாம் இருக்காங்க, நான் வேலைக்கு எடுத்திருந்தேன், ஆனா திடீர்னு நாளே ரெய்டு அது இதுன்னு வந்துட்டதால கடையை என்னால ஓட்ட முடியல, அதனால வியாபாரமே இல்லங்கிறதால கடையில யாருக்கும் சம்பளமே கொடுக்க முடியல என்னால, அதனால அங்க இருக்கிற ஸ்டாஃப் எல்லாம் உங்ககிட்ட கடன் வாங்கியிருக்காங்களாமே, அந்த மாதிரி கடன் வாங்கினா அதுக்கு வட்டி கட்டியே அவங்களுக்கு லைஃப் போயிடும், அதனாலதான் அந்த 12,000 காசு அதுக்கான ஒரு மாசத்துக்கான வட்டி அப்படின்னு எல்லாத்தையும் உங்களுக்கு ஒட்டு மொத்தமா திருப்பி கொடுக்கலான்னு வந்திருக்கேன்னு காசை கொண்டு வந்து கொடுக்குறா. வாங்கோட ஒய்ஃப் ஷாக் ஆயிடுறா. யாரு வட்டிக்கு விடுறா, எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்ல, காசெல்லாம் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புன்னு சொல்ல, அப்படியா நீங்க இல்லையா அதுன்னு சொல்லிட்டு ஜின்ஷாவும் அங்க இருந்து கிளம்பிடுறா. வாங்கோட ஒய்ஃப் மறைச்சு பாக்க வேலைக்கார பொண்ணு காலில் விழுது, எனக்கு தெரியாது, புதுசா கடன் வாங்கினவங்க எல்லாம் இவங்க வந்து அமிச்சு கடன் வாங்கியிருப்பாங்கன்னு தெரியாதனமா நான் அக்செப்ட் பண்ணிட்டேன்னு சொல்ல, ஜின்ஷா கிட்ட என்ன காசை வாங்கிக்காம விட்டான்னு வேலைக்கார பொண்ணு கேக்குறா. நம்ம வார்னிங் கொடுத்துருக்கோம்ல, அதுதான் நமக்கு முக்கியம், மத்தபடி அவ காதுல வாங்குறா வாங்கல அத பத்தி எந்த கவலையும் இல்ல, போலான்னு சொல்லிட்டு ஜின்ஷா அங்க இருந்து கிளம்புறா. வேலைக்கார பொண்ணு ஃபைட் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க நம்ம அசிஸ்டன்ட் பையன் வரான். இவகிட்ட விஷயத்த லைட்டா போட்டு விடலாம் அந்த ட்ரெஸ் விஷயத்தன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறான். கரெக்டா அவன் இழுத்து இழுத்து பேச ஆரம்பிக்க அதுக்குள்ள வேலைக்கார பொண்ணு இருக்கால பின்னாடி, ஐயோ கூரோங் சார் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு கத்திட்டே ஓடி போயிடுறா. கூரோங்க கூட்டிட்டு ஜின்ஷாவை பாக்கிறதுக்கு போறா. கூரோங் வரான், ஜின்ஷா கிட்ட எப்படி இருக்கா, நல்லா இருக்கியா, நல்லா பாத்துக்கிறாங்களா அப்படின்னு கேட்டு அங்க வந்து உட்காடுறான். வேலைக்கார பையன் அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு ஓட்டு கேட்க ஆரம்பிக்க, ஆமா உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா, ஒரு 1,00,000 துணி போக வேண்டி இருந்திருக்கு, ஆனா அதெல்லாம் மட்டமான துணியா போயிருக்கு, இது வெளியே தெரிஞ்சா பிரச்சனை ஆகும்னு அதை இப்ப மறைக்க ட்ரை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இவன் பாக்குறான், நம்ம போய் சொல்றதுக்கு முன்னாடி அதுக்குள்ள விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிட்டு இருக்கான் வேலைக்கார பையன். இங்க இன்னொரு பக்கம் இந்த டீச்சரோட ஒய்ஃப் இருக்கால, அவளோட சொந்தக்காரன் யாரோ தான் இதுல பயங்கரமா முறைகேடு பண்ணி மட்டமான துணியா அமுச்சு வச்சிருப்பான் போல. இந்த பிரச்சனை இப்ப பெருசாக கூடாதுன்னு கெஞ்சி கூத்தாடி, இதுக்கு மேல நான் அப்படி பண்ணவே மாட்டேன், கை வைக்கவே மாட்டேன், இதை எப்படியாவது கவர் பண்றதுக்கு ஒரு வழி சொல்லுங்க, என்னது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கெஞ்ச ஆரம்பிக்கிறான். ஒரு 50,000 துணியாவது உடனே வேணும், என்னால உடனே ஏற்பாடு பண்ண முடியாதுன்னு. சும்மா இருறான்னு சொல்லிட்டு அவ கத்திட்டு இருக்கும் போதே ஜின்ஷா வெளியே வெயிட் பண்றாங்கன்னு டீச்சர் ஒய்ஃப்க்கு தகவல் வருது. ஜின்ஷாவை உள்ள கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறா. என்ன விஷயம் நக்கலா தான் கேக்குறா. இல்ல நீங்க துணியெல்லாம் எதுவும் தேடிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், பிசினஸ்ல இருக்கதால இந்த விஷயம்லாம் எனக்கு வந்துரும், உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன். இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு 50,000 அளவுக்கு துணி எல்லாம் மிச்சம் இருக்கு, அதுல நீங்க கோட்டு தச்சு உடனே கொடுக்கலாம், எல்லாமே ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உடனே பாக்குறா, பரவாயில்லையே நமக்கு ஹெல்ப்புக்கு கரெக்டான நேரத்துல வந்திருக்காளேன்னு சொல்லிட்டு டீச்சரோட ஒய்ஃப் பாக்குறா. இதுக்கெல்லாம் வந்து நான் எப்படி நன்றி சொல்ல போறேனே தெரியல, உண்மையாவே கரெக்டான நேரத்துல நீ ஹெல்ப் பண்ணிருக்கன்னு டீச்சர் ஒய்ஃப் சொல்ல, இல்ல டீச்சரை என் ஹஸ்பண்ட் அப்பா மாதிரி பாக்குறாரு, அப்போ நானும் உங்களை அம்மா மாதிரி பாக்கணும், அதனால தேவையில்லாத தேங்க்ஸ் எல்லாம் சொல்லி என்ன வெளியாலா பாக்காதீங்க, நான் உங்களுக்கு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன்னு ஜின்ஷா சொல்றா. ஆமா வாங்கோட ஒய்ஃப்க்கும் உனக்கும் ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன், அவ அப்படிதான் திடீர்னு எடுத்தெரிஞ்சு பேசிடுவா, கவலைப்படாத, இத டீம ஒன்னா சேர்க்கறதுக்காக அடுத்த தடவை டீ பார்ட்டி நடத்துற பொறுப்பை உன்கிட்ட குடுக்கறேன்னு டீச்சரோட ஒய்ஃப் இவகிட்ட கொஞ்சம் ராசி ஆயிடுறா. ஜின்ஷா தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு இருக்கா. நீங்க சின்ன அசிஸ்டண்டா அடிக்கிற மாதிரி போயிட்டு இருக்கான், இது கூட அவள்கிட்ட போய் நீ முன்னாடி சொல்ல முடியாதா, இப்ப பாரு அந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம சைட்ல இருந்து போகல, கூரோங் வந்து சொல்லிருக்கான்னு சென்னை சொல்லிட்டு இருக்கான். ஓ இதுக்குதான் தெரியாதனமா பின்னால இருந்து ஹெல்ப் பண்ணும் தான் இந்த விஷயத்த சொன்னீங்களா, ஆனா அதுக்குள்ள டைமிங் மிஸ் ஆயிடுச்சுன்னு அசிஸ்டன்ட் அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். சென்னு பாத்துட்டு இருக்கான் மேனேஜர் கிட்ட, இதுக்கும் மேல நான் டைரக்டா போய் அவகிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அவ பிசினஸ்ல ரொம்ப தலையிடுறேன்னு சொல்லிட்டு வருத்தப்படுவா, அதனாலதான் அதை பத்தி சொல்லலன்னு சென்னு சொல்லிக்கிட்டு இருக்கான்.
இன்னொரு பக்கம் வாங்கோட ஒய்ஃப் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல இந்த ஜின்ஷாவ, எவ்வளவு தைரியம்னு சொல்லிட்டு கத்திட்டு என்கிட்டயே வட்டியை திருப்பி கொடுக்குறேன்னு வந்து நிக்கிறான்னு கத்த ஆரம்பிக்க இன்விடேஷன் வருது டீ பார்ட்டி நடத்துறதுக்கு. எவ்வளவு தைரியம் தான் டீ பார்ட்டிய இவ நடத்துவா? அது மட்டும் இல்லாம இவ எப்படி அதுக்குள்ள டீச்சரோட ஒய்ஃப் கிட்ட ராசியானா? என்ன நடக்குதுன்னு வீட்டுல இருக்க பொருளெல்லாம் போட்டு உடைச்சு கத்த ஆரம்பிக்கிறா வாங்கோட ஒய்ஃப். வாங் தான் போய் சமாதானப்படுத்திட்டு இருக்கான். ஆனா அடுத்தவனுக்கு ஒரு முக்கியமான லெட்டர் வருது. உங்களோட பழைய ஹெல்ப்பர் ஒருத்தர் இருந்தான்ல, இப்ப போஸ்டிங்ல இருக்கான்ல, அந்த ஆளை விசாரிக்கிறதுக்கு சென்னை ராஜா கிட்ட கேஸ் கொடுத்திருக்கானான்னு சொல்ல, இப்ப வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து இப்ப வாங்கே உடைக்க ஆரம்பிக்கிறான். புருஷனும் பொண்டாட்டியுமா சேர்ந்து எங்க குடும்பத்தையே டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம டீச்சர் அவர் ஒய்ஃப்ட கேட்டுட்டு இருக்காரு, வாங்கோட ஒய்ஃப்க்கும் சென்னோட ஒய்ஃப்க்கும் சண்டையாமே அப்படின்னு கேட்டு, அவங்க புருஷங்களும் அடிச்சுக்கிறாங்க பொண்டாட்டியும் அடிச்சுக்கிறாங்களா அப்படின்னு கேட்க, அந்த 2 பேருக்கும் நடுவுல தனைய பிரிவுகள் எல்லாம் கொடுத்து சண்டை போட வைக்கிறதே நீங்க தானே, அப்புறம் ஒய்ஃப் எப்படி அடிச்சுக்காம போவாங்கன்னு டீச்சரோட ஒய்ஃப் கேக்குறாங்க. பரவாயில்லையே, நல்ல உனக்கு மூளை இருக்கு, நான் செய்யறதெல்லாம் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன்னு டீச்சர் பாராட்டிட்டு இருக்காரு. அதே மாதிரி இந்த இன்ஸ்பெக்டரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கிற விஷயம் நம்ம ஜின்ஷாக்கு தெரியுது. ஜின்ஷாவோட கடையை மூடுறதுக்கு ட்ரை பண்ணாங்கல்ல அந்த ஆள, இது நீங்க பண்ண வேலையான்னு ஜின்ஷா கேக்குறா. சென் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எனக்காக நீங்க எவ்வளவு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஜின்ஷா அவனை கட்டி புடிச்சிட்டு இருக்க. சென்னு பாக்குறான், இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு புருஷன் உனக்கு இருக்கான்னு தெரியுதுல, அப்ப ஏதாவது ஒரு ஆபத்துனா நேரா என்கிட்ட வந்து சொல்ல வேண்டியதானே, எதுக்காக வெயிட் பண்றேன்னு கேட்க, என் குடும்பத்துக்கு, என் அம்மா ஃபேமிலிக்கும் சரி, என் அப்பா ஃபேமிலிக்கும் சரி நீங்க நிறைய ஹெல்ப் பண்ணிட்டீங்க. இதுக்கு மேல நீங்க ஹெல்ப் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா தனியா எப்படி நடக்கிறதுனே எனக்கு தெரியாம போயிடும் போலன்னு ஜின்ஷா சொல்றா. சென்னு பாக்குறான், யார்கிட்ட எப்படி பேசுறதுன்னு உனக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கு. உன்னை பத்தி மட்டும் தெரியாம இருந்தா நான் கண்டிப்பா நீ பேசுற பேச்செல்லாம் உண்மை நினைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கரெக்டா அப்பன்னு பார்த்து வேலைக்கார பொண்ணு உள்ள வந்துடுறா. ஜின்ஷா என்ன அப்படின்னு கேட்க, இல்ல நாளைக்கு காலை எத்தனை மணிக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்க கேட்டாங்கன்னு சொல்ல, இவர் 8 மணிக்கு போலாம் அப்படின்னு ஜின்ஷா சொல்லிடுறா. வேலைக்கார பொண்ணு அங்கிருந்து ஓட ஜின்ஷா சென்னை கட்டி புடிச்சிட்டு, நாளைக்கு நம்ம வான்ஷுவ பொண்ணு கேக்குறதுக்கு போறோம் சிங்குக்காக, நீங்களும் என் கூட வரீங்களா அப்படின்னு கேட்க, சரி நானும் வரேன் அப்படின்னு சொல்லிடுறான் சென்னு. ஏதாவது இவ சொல்லுவான்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஆனா ஜின்ஷா எதையுமே சொல்லவே இல்ல. இங்க அடுத்த நாள் காலையில பொண்ணு கேட்கறதுக்காக இவங்க கிளம்பி போயிடுறாங்க. இந்த மாதிரி 3 டேட் இருக்கு, இதுல எந்த டேட்னு சொல்லுங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. சிங்கும் கூட தான் போயிட்டு இருக்கான். சிங்கோட கண்ணு அப்பப்போ ஜின்ஷாட்டையே போயிட்டு வந்துட்டு இருக்கு. எங்க இருக்கா வான்ஷுவ பாக்க முடியலையேன்னு ஜின்ஷா கேட்க, அவ ஒரு மாதிரி டல்லா இருக்காமா சில நாளா, என்ன ஆச்சுனே தெரியலன்னு அவங்க சொல்றாங்க. நான் போய் இவளை பாத்துட்டு வரவா, நான் கூட அவகிட்ட பேசணும்னு நினைச்சேன்னு சொல்ல, போங்கம்மா நீங்களாவது போய் பாத்துட்டு வாங்கன்னு அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காரு. ஜின்ஷா அங்க இருந்து கிளம்பி போறா. அவ போறதையே இந்த சிங்க பாத்துட்டு இருக்கத சென்னு பாத்துடுறான். சென்னு பாக்குறத பாத்துட்டு இவனும் ஒரு செகண்ட்ல பயந்துட்டு, நான் வாங்ஷுக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன், வண்டியில வச்சுட்டு வந்துட்டேன், அதை போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, ஓகே நம்ம பேரண்ட்ஸும் ஹாப்பியா சிரிச்சுட்டே சொல்லிட்டு இருக்காங்க. சிங்க அங்க போறான். போயிட்டு இருக்கிற ஜின்ஷாவை தடுத்து நிறுத்துறான். எதுக்கு இங்க வந்திருக்குன்னு ஜின்ஷா கத்த ஆரம்பிக்க, வேலைக்கார பொண்ணுங்களை கொஞ்சம் தள்ளி நிக்க சொல்லுங்க, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு வேலைக்கார பொண்ணுங்களையும் அனுப்பிடுறான். என்னால நீ என்ன ரொம்ப அவாய்ட் பண்ற ஜின்ஷா, என்னால சந்தேகப்படாம இருக்க முடியல, என்ன ஆச்சு எல்லாத்தையும் மறந்துட்டியா? அன்னைக்கு நான் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காத, 3 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை பார்க்க வரேன்னு சொல்லப்ப அன்னைக்கு நான் வந்தேன், நான் ஏன் உங்ககிட்ட நீங்க பேசலனா அப்படின்னு ஆரம்பிக்க, எதை பத்தியும் என்கிட்ட சொல்ல வேண்டாம், அதெல்லாம் 3 வருஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்சு போன கதை, அதை பத்தி கேட்டு நான் என்ன பண்ண போறேன்? அன்னைக்கு பாலத்து கீழே நிக்கும் போது தண்ணி ஓடின மாதிரி அதே மாதிரி என்னோட ஃபீலிங்ஸும் அந்த தண்ணியோடய ஓடி போயிடுச்சு. இப்ப என் உடம்புல சுத்தமா எந்த ஃபீலிங்ஸும் இல்ல. பாஸ்ட் எல்லாம் பாஸ்ட்லயே இருக்கட்டும். வாங்ஷு உன்னை உண்மையாவே லவ் பண்றா, இத்தனை பிரச்சனைக்கு பின்னாடி உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா, அதனால கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியாருன்னு சொல்ல மறந்துட்டியா? எப்படி மறக்க முடியும்னு சொல்லிட்டு சிங்கு கேட்டுட்டு இருக்கான். முட்டாள்தனமா பேசாத, உன் கல்யாணத்தை செட் பண்றதுக்காக வந்திருக்கோம், பண்ணிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்ஷா அங்க இருந்து போயிடுறா. ஒரு மாதிரி சிங்கு பயங்கர அப்செட்டா நின்னுட்டு திரும்பி பாக்குறான். பார்த்தா பின்னாடியே சென்னு நின்னுட்டு இருக்கான். சிங்கு ஒரு செகண்ட் பயந்துற சென்னு ஓங்கி ஒரே மிதி. சிங்கு கீழே விழுந்துட்டு மூச்சு கூட விட முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். குடும்பங்கிற ஒரே காரணத்தினால உன்னை உயிரோட விடுறேன், இனிமே என்ன பண்ணுமோ பாத்து பேசு, வீட்டுக்கு என் பெர்மிஷன் இல்லாம நீ வரக்கூடாது, உன் யூனிவர்சிட்டிலேயே ஸ்டே பண்ணுன்னு சொல்லிட்டு சென்னை அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். போறவன் ஜின்ஷாக்கும் சிங்குக்கும் நடுவுல நடந்த எல்லா பிரச்சனையும் விசாரிச்சுட்டு வர சொல்லிடுறான். அசிஸ்டன்ட் வரான். நீங்க சொல்லி சிங்கு காப்பாத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜின்ஷாவை விட்டப்போ ஜின்ஷா தேங்க்ஸ் சொல்லி அவருக்கு நிறைய கிஃப்ட் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா கூரங்க காலேஜ்ல பாக்க போற மாதிரி நிறைய தடவை அவங்க சிங்க பாக்குறதுக்கு போயிருக்காங்க. புக்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறது, அதை திருப்பி கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு மீட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு தடவை ஒரு பிரிட்ஜுக்கு வர சொல்லிருக்காங்க ஜின்ஷா மேடம். அப்ப அவங்களாவே கையால செஞ்ச ஒரு பட்டத்தை பறக்க விட்டாங்க. ஆனா அன்னைக்குன்னு பார்த்து இவர் போகல. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள எந்த கான்டாக்டும் இல்ல, அது அப்படியே முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்ல பயங்கரமா சென்ன அப்செட் ஆயிட்டே இருக்கான். யோசிச்சு பாத்துட்டு இருக்கான். சிங்கு என்கிட்ட முன்னாடியே கல்யாணத்தை பத்தி பேசும்போது ரொம்ப தயங்குனா, உண்மையெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சான். அப்போ அவனோட ஃபியூச்சர் தான் அவனுக்கு ஜின்ஷாவோட முக்கியமா இருந்திருக்கு போல, அதனால ஜின்ஷாவை பார்க்க முடியாம மறந்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சென்ன சொல்லிட்டு இருக்கான். அசிஸ்டன்ட் பாக்குறான்.
பாஸ் இதுக்கெல்லாம் ஆனா நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. அவங்களுக்கு அப்ப வந்து 15, 16 வயசு தான் நம்ம மேடம்க்கு. அப்ப சின்ன வயசுல ஏதாவது மனசு கோளாறு இருக்குது சகஜம் தானேன்னு சொல்ல, அவங்க 2 பேரும் லவ் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டுட்டு சின்ன கையெல்லாம் முறுக்க ஆரம்பிக்கிறான். ஒரு மாதிரி பயங்கர டென்ஷனா இருக்கான். நேரா குதிரை எடுத்துட்டு கிளம்பி அப்செட் ஆனா ஒரு வீட்டுக்கு வருவான்ல மலை உச்சியில, அந்த இடத்துக்கு வந்துடுறான். இப்போ எனக்கு ஜின்ஷா மேல இருக்கிற கோபமும் சிங்கு மேல இருக்கிற வெறுப்பும் ஒரு அர்த்தமே இல்லாததுன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியும். ஆனா என்னால அதை தடுக்கவே முடியலன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அவனையே திட்டிட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் சிங்கு, இன்னும் எத்தனை நாளைக்கு சென் குடும்பத்துக்கு நான் மரியாதை கொடுத்துட்டே இருக்கணும்? என்ன அவங்க காப்பாத்துனாங்க தான், இல்லைன்னு சொல்லல. அதுக்காக வாழ்க்கை முழுக்க அவங்களுக்கு அடிமையா இருக்க முடியுமான்னு கேட்க, சத்தம் போடாதீங்க, யார் காதுலயாவது கேட்டுற போதுன்னு அசிஸ்டன்ட் கெஞ்ச ஆரம்பிக்கிறான். நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன தப்பு பண்ணேன்? இந்த சென் இருக்கான்ல, சரியான நேரோ மைண்டட். ஜின்ஷா மேல எனக்கு பாசம் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுல, அதனால இனிமே என்ன கொல்லாம விட மாட்டான்னு சொல்ல, அப்படிலாம் இல்ல, நம்ம வேற எங்கேயாவது போயிடலாம், நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு அசிஸ்டன்ட் சொல்லி பாக்குறான். இதுக்கும் மேல எனக்கு காவல் காத்துக்கிட்டே இருப்பான். நான் கடைசி வரைய வாழ்க்கையில எது பண்ணாலும் அவனுக்கு நன்றியோடயே இருக்கணும். இதெல்லாம் எவ்வளவு கொடூரமா இருக்கு, இதை கேட்கும் போதே எனக்கு வெறுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, என்னை காப்பாத்திட்டாங்கன்னு எப்பவுமே நன்றியோடயே இருக்க முடியுமா? அந்த குடும்பத்துக்கு பேர் கெட்டுற கூடாதுன்னு தான் உயிரை கொடுத்து படிச்சேன். ஒரு நாள் கூட விடாம படிச்சு குடும்பத்தோட பேரை நிலைநிறுத்தி இருக்கேன்னு சொல்லிட்டு இவன் கத்த ஆரம்பிக்க, அசிஸ்டன்ட் கால்ல விழுந்து அப்படிலாம் சொல்லாதீங்கன்னு அழுதுட்டு இருக்கான். ஜின்ஷா பாக்குறா, வேலைக்கார பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கா. எனக்கு தெரிஞ்சு சென்னைக்கு ஏதோ தெரிஞ்சிருச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். அவர் பாரு, அவரும் என்ன அதுக்கப்புறம் பார்க்கவே இல்ல. அதே மாதிரி அங்க இருந்து வீட்ல இருந்து கிளம்பி சிங்கையும் வெளியே அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்திருக்கணும் தான். ஆனா வாங்ஷு கல்யாணம் நின்றுமேங்கிற ஒரே காரணத்தினால சொல்லாம விட்டுட்டேன். சரி ஓகே, எப்படி சொல்றதுனாவது யோசிச்சு பாக்குறேன்னு ஜின்ஷா வேலைக்கார பொண்ணு கைய பிடிச்சுக்கிறா. எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவன் மேல ஒரு ஃபீலிங்ஸ் இருந்ததுன்னு சொல்றா. இல்ல அது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு எனக்கும் அவருக்கும் ஒரு பாஸ்ட் இருந்ததுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆரம்பிக்கிறா. இதுவும் நல்லா எப்படி சொல்ல போறோமோ தெரியலன்னு அவ யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு அசிஸ்டன்ட் வரான். அவருக்கு வேலை நிறைய இருக்கான், சோ ஆபீஸ்லயே ஸ்டே பண்றாரா அப்படின்னு சொல்லிடுறான். ஜென்ஷா பாக்குறா, நான் சொன்னது உண்மையாயிடுச்சு பாத்தியா, அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சரி கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி அவர் தங்குறதுக்கு கொடுத்து விடலான்னு ஜென்ஷா அவ வேலையை ஆரம்பிக்கிறா. இங்க சென்னை அவனோட ஆபீஸ்லயே ஸ்டே பண்ணிட்டு இருக்கப்போ அவங்க கலீகெல்லாம் வராங்க. என்ன வீட்டுக்கு போலையா அப்படின்னு கேட்டுட்டு வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இல்ல போல, நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சென்னை வீட்டுக்கே வராம ஒரு 2-3 நாள் அப்படியே ஓட்ட ஆரம்பிக்கிறான். ஜின்ஷா பொறுத்து பொறுத்து பார்த்து மறுபடியும் ஆபீஸ்க்கு வந்துடுறா. இதுக்கும் மேல நாள் சும்மா இருக்க முடியாது, எத்தனை நாளைக்கு வீட்டுக்கு வராமலே இருப்பான்னு மேனேஜர் கிட்ட போயிடுறா. எப்பதான் அவர் என்ன வந்து பாப்பாரு, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்க, இல்லம்மா அவர் இந்த கோவில் பக்கத்துல ஒரு பில்டிங் இருக்குல்ல, அங்க இருக்காரு அப்படின்னு சொல்ல, ஜின்ஷா உடனே நான் அங்க போறேன் அப்படின்னு கிளம்பி போயிடுறா. அங்க ஜின்ஷாவை உள்ள விட மாட்டேங்கிறாங்க. சென்னு மீட்டிங்ல இருக்காரு, யார் வந்தாலும் உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லிருக்காருன்னு தடுத்து நிறுத்திடுறாங்க. சென்னு உண்மையாவே ஒரு மீட்டிங்ல தான் இருக்கான். அப்போ நம்ம ஜின்ஷாவோட இந்த பெரியப்பா இருக்கார்ல, அவரோட ஊழலை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அதை எடுத்து உன்ன கைக்குள்ள போட பாக்குறான்ப்பா, நீ என்ன பண்ண போறன்னு கேட்க, அந்த பெரியப்பா பண்ண ஊழல் ரொம்ப தப்பு, ஒருவேளை வாங்கே அதை எடுக்காட்டி கூட நான் அதை எடுக்கலான்னு தான் இருந்தேன், வாங்குக்கும் அந்த ஊழலுக்கும் சம்மந்தம் இருக்கதால கண்டிப்பா அந்த தண்டனை கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா அந்த மீட்டிங் போயிட்டே இருக்கு. ஜின்ஷா குளிர்ல வெட்ட வெளியில நைட்டு ஃபுல்லா நிக்க ஆரம்பிக்கிறா. அப்பன்னு பார்த்து நம்ம சென்னை ராஜா உடனே மீட்டிங்க கூப்பிடுறாருன்னு தகவல் வருது. வேற வழியே இல்லாம சென்னை அங்கிருந்து பேக் கேட் வழியாவே கிளம்பி போயிட்டு இருக்கான். ஜின்ஷா இங்க நிக்க கூட முடியாம அப்படியே உட்காந்துட்டு தூங்கி தூங்கி வலிரா. ரொம்ப இருமல் வர ஆரம்பிக்குது பனியில தாங்க முடியாம. வேலைக்கார பொண்ணு சென்னானா பேக் கேட் வழியா கிளம்பி வெளியே போயிட்டாராம். இப்ப அவர் இங்க இல்லையான்னு சொல்ல, ஜின்ஷா அப்படியா, இன்னும் என்ன அவாய்ட் பண்றாரான்னு சொல்லிட்டு கிளம்பி உடம்பு முடியாமலேயே வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. கோர்ட்ல கேஸ் நடக்க ஆரம்பிக்குது. வாங்கு மேல கேஸ நம்ம சென் முன்னாடி வைக்கிறான். ராஜா பாக்குறாரு, என்ன மோசமா போயிட்டு இருக்கு, லஞ்சம் ஊழல்னு சொல்லிட்டு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, சென்னு மேலதான் தப்பு இருக்கு, சென்னுதான் அவன் பொண்டாட்டியோட பெரியப்பாவை காப்பாத்துறதுக்கு இப்படி எல்லாம் போய் சொல்றான் வாங்க சொல்ல ஆரம்பிக்கிறான். இல்ல, அவர் பெரியப்பா மேல இருக்கிற தப்பையும் நான் வெளிப்படையா காட்டுறதுக்கு தான் வந்திருக்கேன், நான் இதுல போய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைன்னு சென்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம ராஜா டீச்சரை கேக்குறாரு. எனக்கு தெரிஞ்ச கேஸ் இவ்வளவு தூரம் வந்துட்டதால அவரை பதவியில இருந்து விலக்கி விசாரிக்கிறதா சரியா இருக்கும்னு வாங்க பதவியில இருந்து விலக்கிடுறாங்க. அது மட்டும் இல்லாம ஜின்ஷாவோட பெரியப்பாவையும் பதவியில இருந்து விலக்கி அரெஸ்ட் பண்றாங்க. ஜின்ஷாவோட பாட்டி எல்லாம் அழுதுட்டு இருக்காங்க. நான் சரியா உன்னை வளர்க்காம விட்டேன் போல, லஞ்சம் வாங்குறது என்னைக்குமே நல்ல தொழில சேராதுன்னு சொல்லிட்டு நீ போயிட்டு வா, நான் அது வரைய வீட்டை பாத்துக்கிறேன்னு அமுச்சு விட்டுடுறாங்க. அங்க உங்க ஒய்ஃப் எல்லாம் அழ ஆரம்பிக்க, பாட்டி உடனே உன் கண்ணீரை சேர்த்து வை, இங்க அழுது வேஸ்ட் பண்ணாத, போய் ஜின்ஷா முன்னாடி அழுதாலாவது நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அங்க இருந்து கூட்டு போறாங்க. சென்னு வெளியே வந்துட்டு இருக்கான். சீக்கிரமா வீட்டுக்கு போகணும், ஏன்னா கண்டிப்பா அவங்க குடும்பம் ஜின்ஷா கிட்ட ஹெல்ப் கேட்டு டிஸ்டர்ப் பண்ணுவாங்கன்னு கிளம்பிட்டு இருக்கான். இல்ல மேடம் நேத்து நைட்டு பில்டிங்க்கு வெளியே நின்னாங்களாம், நைட்டு ஃபுல்லா அங்கதான் நின்னுட்டு இருந்தாங்களாம், காலைல நம்ம கோர்ட்டுக்கு வந்துட்டோம், சோ நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே கிடைக்காம போயிடுச்சுன்னு அசிஸ்டன்ட் சொல்றான். சீக்கிரமா போலான்னு சென்னு அங்க இருந்து கிளம்ப அதுக்குள்ள அந்த ஃபேமிலி வந்துருது ஜின்ஷா கிட்ட ஹெல்ப் பண்ணுன்னு.
இப்ப நிறைய நாள் ஆச்சுல்ல, இந்த கேப்ல இந்த லியா இருக்காளே அவளுக்கும் கல்யாணம் ஆயிட்டு பிரெக்னெண்டா இருக்கா போல. அக்கா ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்ஷாவோட கைய புடிச்சிட்டு இருக்கா. ஜின்ஷாக்கு ரொம்ப உடம்பு முடியாம இருக்கு. இல்ல எனக்கு உடம்பு முடியல, அவர் வேற நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பாக்குறா. ஆனா லியா விட மாட்டிக்கிறா. கைய போட்டு குலுக்கி எடுத்து என் புருஷன் குடும்பம் எப்படி என்ன கழட்டி உள்ளான்னு பாத்துட்டு இருக்காங்கக்கா. இப்ப அப்பாக்கு ஒரு கெட்ட பேர் வந்துருச்சுன்னா என்ன கழட்டி விட்டுருவாங்க. என் வயித்துல இருக்கிற குழந்தைக்காகவாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கெஞ்ச ஆரம்பிக்க ஜின்ஷா ரொம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு கைய உதறி விடுறா. இதுல அந்த லியா போய் டக்குன்னு கீழே விழுந்துடுறா. டாக்டரை கூப்பிடுங்க, பயப்படாதீங்க, என்னன்னு சொல்லாம டாக்டரை கூப்பிட்டு விடுங்கன்னு ஜின்ஷா சொல்ல ஆளுங்க டாக்டரை கூப்பிடுறதுக்கு ஓடி போயிட்டு இருக்காங்க. அப்போ சிங்க சென்னோட அம்மா கூப்பிட்டு இருப்பாங்க போல. இவ்வளவு தைரியம் தான் வீட்டுக்கே வராம இருப்ப, சொல்லிட்டு போனியாடா விஷயத்தன்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க. அப்போ வேலைக்கார பொண்ணு ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க போல. ஜின்ஷாவோட வீட்டுக்காரங்க வந்து திடீர்னு டாக்டர் கூப்பிட்டு விட்டு இருக்காங்க, என்ன ஆச்சுன்னே தெரியலன்னு சொல்ல சிங்கு பாக்குறான். நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன் அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி ஓடிட்டு இருக்கான். அதுக்குள்ள ஆனா டாக்டர் எந்த பிரச்சனையும் இல்லன்னு இல்லையாக்குன்னு சொல்லிடுறாங்க. ஜின்ஷா பாக்குறா, நீங்க சரி ஓகே இங்கே வெயிட் பண்ணுங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நான் வெளியே போய் மூச்சு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு வெளியே வரா. ரொம்ப உடம்பு முடியாம மயக்கத்துக்கு போற மாதிரி போயிட்டு மூச்சு கூட விட முடியாம கஷ்டப்பட்டு நிக்க சிங்கங்க வந்துடுறான். உடம்பு முடியல, எதுக்காக வெளியே நிக்கிற, டாக்டர்கிட்ட போலையான்னு கேக்குறான். நீ எதுக்கு இங்க வந்தேன்னு சொல்லிட்டு நம்ம ஜின்ஷா கேக்குறதுக்குள்ள அவளை தூக்கிட்டு நான் உன்னை டாக்டர்கிட்ட கூட்டு போறேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்புறான். திரும்பி பார்த்தா நம்ம சென்னை அங்க வந்துடுறான். வேகமா நம்ம ஜின்ஷாவை கீழே இறக்கி விட சிங்கோட கழுத்தை பிடிச்சு சென்னை நெரிக்க ஆரம்பிக்கிறான். விட்டுருங்க விட்டுருங்க வேண்டாம், உள்ள சொந்தக்காரங்க எல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஜின்ஷா கத்திட்டு இருக்கா. சிங்க வேகமா கீழே தள்ளி விட்டுட்டு, எவ்வளவு தைரியம் தான் என் வீட்டுக்குள்ள என் பொண்டாட்டி மேல கைய வைக்க வந்திருப்ப, இனிமே என் வாழ்க்கையிலே நான் உன்னை பார்க்கவே கூடாது அப்படின்னு சென்னு சொல்ல, என்னது நான் குறுக்க வந்துட்டேனா, நீதான் ஏன் குறுக்க வந்துட்டு இருக்க, உனக்கு முன்னாடி உன் பொண்டாட்டி லவ் பண்ணது என்னதான், அது முதல்ல உனக்கு தெரியுமான்னு கேட்க சென்னு வேகமா ஜின்ஷாவை திரும்பி பாத்துட்டு இருக்கான். நாங்க 2 பேரும் தான் ஒன்னா இருந்திருக்கணும், குறுக்க வந்தது நீதான் சொல்லிட்டு சிங்கு மறுபடியும் கத்த ஆரம்பிக்கிறான். அத்தோட தான் இந்த எபிசோட் முடியுது. முக்கியமான கட்டத்துல முடிஞ்சிருக்கு. தொடர்ந்து என்ன ஆக போகுது பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.